ஆடி பேசு. நீ விளாக் பண்ணி நான் பார்த்ததே இல்லடா. ஆடி விளாக்லாம் பண்ண மாட்டேன். பண்ண வேண்டியதே கரெக்டா. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா செம்பரா பீக். அப்படி 0.5x தான் பேசறான்டா. Hey guys, welcome to Param's Perspective. இப்போ நம்ம வயநாடு ட்ரிப்ல வந்து செம்பரா பீக்ல இருக்கோம். ஆமா, காலையில 3:30 மணிக்கு கிளம்பணுங்க. எழுப்பி விட்டு கூப்பிட்டு வந்தானுங்க. 2 மணி நேரம் 4 மேகி தின்னுட்டோம். மணி இப்போ 7:30. இப்போதான் உள்ளே விடுறான். 5 மணிக்கு வரணும், 4 மணிக்கு வரணும் அப்படி இப்படின்னு நானுங்க. அதுக்கப்புறம் 6 மணிக்கு வந்தோம். முன்னாடி ஏதோ 100 பேரோ 200 பேரோ அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க போல. இப்போ வந்து 85 to 95 திங்க் ஸோ. ஐ மீன் கூட்டமாக அவ்வளோ வர்றதில்லை. ஆஃப்டர் த வயநாடு லேண்ட்ஸ்லைட்ஸ் நிறைய பேர் வர்றதில்லை போல். ஸோ கூட்டமாக கம்மியாக தான் இருக்குது. இப்போ நம்ம செம்பரா பீக் நோக்கி ட்ரெக் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு உடனுக்குடன் லைவ் அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இப்போ சேனல் சொன்னா நம்ம ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால சொல்லலை. போய் நோண்டி பாப்பா எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குது. 160 தாங்க இருக்குது. ஸோ போகிற வழி ஃபுல்லாகவே இந்த மாதிரி டீ எஸ்டேட் சுற்றி அப்படி அது நடந்து போகணும். கரெக்டாக அடி வெயில் அந்த அளவுக்கு தெரியல சோஃபார். ரிட்டர்ன் வரும்போது பயங்கரமாக தெரியும் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இங்கேருந்து பார்க்க க்ளவுட் வியூ சூப்பராக இருக்குது. ஆடி இங்கே பாரு, இது எதுக்கு வந்தனே தெரியாமல் நடந்து போயிட்டு இருக்கேன். ஆமா நீ சொன்னா கரெக்டாக இருக்கும். இனிமேல் எனக்கு சொம்பு தூக்க போகிறோம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி அப்போஸ் சொன்னேன். இனிமேல் சொம்பு தான். சன்லாம் ரைஸ் ஆயிடுச்சு. சன்ரைஸ் பார்க்குறதுக்கு இந்த இடம் வர முடியாது. ஏன்னா 7 o'clock மேலே தான் அவங்க டிக்கெட்டுக்கு பேமெண்ட் வாங்கிட்டு அலோவே பண்ணுறாங்க. ஸோ ரைஸ் ஆகி டிஃபன் சாப்பிட்டு அதுவே தூங்கிடும். நல்லா பிரைட் சன்னில் தான் நம்ம போவோம்னு நினைக்கிறேன். பட் உங்களுக்கு அந்த அளவுக்கு கஷ்டம் தெரியாது. ஏன்னா கொஞ்சம் கூல் ஜோனில் தான் இருக்கும். இப்போ ஒன்றும் தெரியாது. ரிட்டர்ன் வரும்போது தான் நமக்கு வரும்போது பாருங்க, நான் வேற சட்டையை போட்டுட்டு பரமாலாம் பழைய தண்டியலியாது என்னது பழசு ஒன்று போனோம். பேர் மறந்துட்டேன். எந்த ட்ரெக்? 6 மாசம் ட்ரெக்கிங். இது கேவ்ஸ், யானா கேவ்ஸ். அதுக்கு போன மாதிரி ஆயிடுவோம் பரமா. ஃபர்ஸ்ட் சட்டை பனியன், அப்புறம் பனியன், அடுத்தது எதுவுமே இல்லை. நியூ பேர நாய் ஒரு ஆடி. ஸோ ட்ரெக்கிங் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு நம்ம கவர் பண்ணல. ஆக்சுவலாக ரிட்டர்ன் வரும்போது எடுத்துப்போம். ஸோ ட்ரெக் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம கூட வருது இல்லை. ஸோ நம்மளோட 2 கைடு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வெள்ளையா, இன்னொருத்தன் ப்ரௌன். ஆமாம், நான் கூட நம்பலைங்க. கடைசியில் பார்த்தா இவர் தான் ட்ரெக்கிங் கைடான். ஸோ இவங்க தான் நம்மளுக்கு வழி காட்ட போகிறாங்க. இங்கே பாருங்க. ஸோ செம்பராவா? செம்பரா பீக். செம்பரா பீக் ட்ரெக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வரும்போது தயவு செஞ்சு இந்த மாதிரி ஊட்டி போட்டு வந்துடாதீங்க. நாங்களும் குளிர நினைச்சு வந்தோம். இங்க பாருங்க எங்களோட என்ன இருக்கா. ஸோ எங்களோட 2 கைடு இவங்க தான். போலீஸ் நாய் மாதிரி இருக்குடா. இது ப்ரீட்லாம் இல்லடா, அது நார்மல் தான்டா. ஸோ இவங்க தான் எங்களோட கைட்ஸ். சைடில் யாராவது வராங்களா இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டே வராங்க. எங்களோட மெயின் லீடர் முன்னாடி போறாரு. அவரை நோக்கி அங்கே பின்னாடி பயணம் பண்ணிட்டு. அவர் தான் ட்ரிப் லீடர், ட்ரெக் லீடர் எல்லாம் அவர் தான். ஆடிக்ஸ் இல்லைனா 4 பேர். லீடர் உங்க பொன் முகத்தை காட்டுங்க. சும்மா பேச்சுக்கு தான் கேட்டேன். ஸோ கொஞ்சம் ஸ்டீப்பாக தான் இருக்கு. எல்லாரும் ஷூ போட்டு வரும்போது ஒருத்த மட்டும் செருப்போட வந்துருக்கு. ஏன்னா செம்மையா வெயிட் பண்ணி கூப்பிட்டு போகுதுடா. ஆட்டியே ஓட்டிடுறான். ஸோ போகிற வழி ஃபுல்லாக மூங்கில் காடாக இருக்கு. இங்கே பாருங்க, இங்கே ஒரு மூங்கில் டாகி, இங்கே மூங்கில். ஸோ ஃபாரஸ்ட் உள்ள தான் ட்ரெக் போகிறோம். நம்ம கைடு வந்துட்டாங்க. கமான் கைட், லீடர்ஸ் டு த செம்பரா பீக். ஸோ இவங்க தான் நம்ம வழிகாட்டி. நம்ம இவங்கள தான் ஃபாலோ பண்ணின்னு போகிறோம். தலை ஸ்டீப்பு, கையில் பிடிச்சி தான் ஏறணும். இருங்க பாய். ஆனாம்மா சேஃப்டியாக வந்துடுறேண்ணா. ஸோ இப்போ இந்த ரோபோ பிடிச்சி தான் போனோம் போலியா. கொஞ்சம் ஸ்டீப்பாக தான் கைஸ் இருக்கு. அதுக்கு தான் இந்த ரோப்பு.
ஸோ மழை பெஞ்சு மண்ணெல்லாமல் ஈரமாக இருக்குது. பயங்கரமாக ஒழுக்கம்தான் ரோப் வச்சுருக்காங்க. நான் கூட சும்மா ஜோக்கு இருக்குன்னு நினச்சேன். ஆனால் நல்லா தான் இருக்குது ட்ரெக்கு. பனி இருக்கும்னு நினச்சி ஸ்வெட் ஷர்ட் போட்டு வந்திருக்கோம். தயவு செஞ்சு காட்டன் பனீர் போட்டு வந்துருக்கு, பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்படி தான் நானும் ஏறி வந்தேன். கொஞ்சம் ஸ்டீப்பாகவும் இருக்குது, சர்க்கிளாகவும் இருக்குது. மழை பெய்யறதுனால இந்த கயிறு வச்சது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான திங். அதே கயிறு தான். டே 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 ஆ வச்சிரு. என்ன தலை எப்படி இருந்துச்சு? அவனை எடுத்துருவா, அவன் சொல்லுவான். அவனா பாரு கயிறை பிடிக்காமலே வருவான்டா. பஸ்ல கம்பி பிடிக்காம வருவான். எங்களுக்கு ஆடி வந்து பல தோட்டம் வச்சிருக்கிறதுனால அவருக்கு நிறைய ப்ராக்டிஸ் இருக்கு. ஆமா ஃப்ரண்ட்ல வா, அப்படி இல்லை. அது ஸ்லோ ஆயிடுச்சு பாரு. ஸோ நம்மளோட 2 கைடு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வெள்ளையா, இன்னொருத்தன் ப்ரோ. நான் கூட நம்பலங்க, கடைசியில் பார்த்தா இவர் தான் ட்ரெக்கிங் கைடான். ஸோ காய்ஸ் இங்க பாருங்க, செத்துறாது. தலைவன் ஸ்வெட் ஷர்ட் போட்டு வந்தான். அடிக்கிற வெயில்ல தலைவன் சட்டையை மாத்த போறான். மாடலிங் காம்படிஷனோட இன்னொரு காமெடினா ஸ்வெட் ஷர்ட் 1000 ரூபாய் கைஸ். சீக்கிரம் போட்டுச்சு 1000 ரூபாய் தானா? அது அவர் 10,000 அவருக்கு அந்த இது போல்சி பிடிக்காது அவருக்கு. அதுதான், அதனால வந்து அவர் ரிச்சஸ் காட்ட மாட்டாரு. பாருங்க கைஸ், காட்டுக்குள்ள இருக்க வெயில் தெரியல, ஆனா பொழகிறான். இவனுங்க வேற ஸ்லோவா வரானுங்கன்னு இவங்க டென்ஷனா வராங்க. எங்க கைட் போங்க, வரோம் போங்க கைட். சரி வா, நான் வரேன். பாருங்க கைஸ், நம்ம போற வழி எவ்வளவு ஸ்டீப்பா இருக்கு. அது ஃபீட் பண்ணக்கூடாதுடா. அவங்க எதுவுமே உள்ள விடுறது இல்ல. தண்ணி விடலாம் அதுக்கு, அதே குடிச்சுக்கும். அதான் செதறிடும் பாம்பு பார்த்தா. நீங்க என்ன பண்ணுவீங்க? அவன் பாம்பு கையில எடுத்து கிராஸ் ஆகட்டும் நிப்பேன். பாம்பு கையில எடுத்து கிஸ் இல்ல அவர் ஓரமா போட்டு திருப்பி கயிறு வந்துருச்சு. So guys, now we are in Sembra Peak. I mean on the way to இன்ஜினியரிங் படிச்சு இன்னைக்கு தான் தராது. பெருமைப்படுறேன். Yeah? ஒரு ஸ்பேஸ் செட் எடுத்துறணும்னு தோணுச்சு. போடு. இந்த மரம் எனக்கு என்ன ஞாபகப்படுத்துதுன்னா, never forget your roots. Again ஸ்டீப்பா இருக்கு, அதனால 2 பக்கமா கயிறு கட்டி வச்சிருக்காங்க. This is how we are climbing. அப்பா ஆமா, பயங்கர ஸ்டீப் கைஸ். கயிறு இருக்கு, ஏதோ பிடிச்சுன்னு வரும். ஆனால் கண்டிப்பாக அது பெஸ்ட் ட்ரெக்கிங்காக இருக்கும் கைஸ். சீரியஸ்லி ஆசம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸை காமிச்சதுக்கு அப்புறம் ஏற வேண்டியதானே? அப்போ உங்களுக்கு தெரியாதுல்ல. ஸ்டெப்ஸ் தான் கவர் ஆகுது. நான் போட்டு இந்த ஒரு கண்ணாடியே கட்டிட்டேன் கைஸ். ஆனால் என் தலைவன் பார்த்தீங்களா, நான் கொடுத்துருவேன். எங்க கண்ணில் 1 நெஞ்சில் 1 சுமக்கிறேன். கைட் சாரி தெரியல, பார்த்து கைடுக்கே கால்ஸ் இருக்கு. ஒன்னு பின்னாடி போனா இதுதான் நம்ம நிலைமை. ஆமா, நான் சரிக்கு வந்தேன்னா டேரக்டா மோத்திஸ் தான் ஹிட் பண்ணுவேன். ரொம்ப தூரமா இருக்கேன். எனக்கும் மோத்திஸ்க்கும் இருக்க இடைவெளி
ஆகாசத்துக்கு ஆனா மனசு ஒன்னாதான் இருக்கும்.